ஹாய் கைஸ், வெல்கம் டு தி செல்வன் ஷோ. இப்போ வந்து மதுவிலக்குங்கிறீங்க. மதுவிலக்கு இருக்கிறனால பெரிய பிரச்சனையாக இருக்குது. மதுவிலக்கை ஒழிச்சிட்டா நாடு திருந்திடும் அப்படின்ட்டு. மதுவிலக்கை வந்து ஈஸி பண்ணுங்க. மதுவிலக்கு வந்து ஒரு சைடு வந்து டேஞ்சர் தான், குடித்தா தப்பு தான். ஆனால் வந்து அது கிபி காலத்துலேருந்து டாஸ்மார்க் இல்லை, போதைப் பொருட்கள், சரக்கு அப்படின்னு கஞ்சா எல்லாமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை வந்து சிலதர் வந்து லீகல் பண்ணிருச்சு. இப்போ அமெரிக்காவில் கஞ்சாவே லீகல் பண்ணுறாங்க சில ஸ்டேட்டில். சரக்கு வந்து எப்பவுமே இருக்கும், அதை ஃபுல்லாகவும் அழிக்க முடியாது. அதை வந்து டிசிப்ளின்டாக கொண்டாடணும். ரோட்டில் உட்காந்து குடிக்கக்கூடாது, அந்த மாதிரி மற்ற லாஸை வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணணும். அதுக்கு மேலே வந்து அந்த முக்கியமான ஸ்கூலு காலேஜஸ் பப்ளிக் பிளேஸில் வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து குடிச்சிட்டு வந்து பாட்டில் வந்து ரோட்டில் போடுறது, அங்கங்கே உட்காந்து குடிக்கிறது, இதுதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சனை. குடிக்கிறீங்களா, வீட்டிலே உட்காந்து குடிங்க, ஒன்று பாரில் உட்காந்து குடிங்க. ரோட்டில் வச்சு குடிக்கிறத வேணால் தடை பண்ணலாம். அதே மாதிரி கல்லை இருக்கிறத வந்து கொஞ்சம் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க வந்து டாஸ்மார்க்கு வந்து பாதிப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கல் இறக்க விட மாட்டேங்கிறாங்கன்னு என்னோட ஒப்பீனியன். அதை பற்றி தான் நேற்று வந்து பார்லிமெண்ட்டில் பேசினாங்க. என்ன ஆதவராஜனா சார் என்ன சொன்னார்னா, அவங்களே வைப்பாங்களா அவங்களே எடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி. சாராய ஆலை பூரா வந்து திமுக மினிஸ்டர்ஸ் வந்து நடத்துகிறாங்க. அவங்க தான் கவர்மெண்ட், அவங்களே டெண்டர் போட்டு டெண்டர் எடுத்துக்கிறாங்க. கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, எங்கள் கட்சியில் வந்து யாருமே அந்த மாதிரி சாராய ஆலையெல்லாம் விற்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பேசவே லாட்ரிங்கிறாங்க. லாட்ரி பணத்தில் தானே நீங்கள் கட்சி இது பண்ணுறீங்க அப்படின்னு. லாட்ரி பணம் தானே சம்பாரிச்சிங்க, நாங்கள் ஒன்று ஏமாற்றி ஒன்றும் சம்பாதிக்கல. அப்புறம் எதுக்கு எங்கள் லாட்ரி பணத்தில் வந்து கட்சி ஃபண்டுக்காக 900 கோடி 500 கோடி வாங்கினீங்க அப்படின்னானே. அது வந்து உங்கள் மாமனார் தானே கொடுத்தாரு, உங்கள் மாமனாரை போய் கேளுங்க அப்படின்னு கேட்டார். இவர் இருந்துக்கிட்டு அது அவருக்கு தான் தெரியும், உங்கள் அப்பாவை போய் கேளுங்கன்ட்டு இவர் ஆதவர்ஜன் அவர் சொல்கிறாரு. இது மாற்றி அடிச்சுக்கிறாங்க. அப்புறம் எந்திரிச்சு சமாதானப்படுத்தாங்க. பார்ட்டி ஃபண்ட் வந்து பிஸ்னஸ் தொழிலதிபர் வந்து கட்சி கொடுக்கறது வந்து வழக்கமானது தான். அது வந்து ஏதோ ஒன்று குற்றம் இல்லை, லீகலாக அவங்க டேக்ஸ் கட்டின பணத்தை தான் கொடுத்தாங்க அப்படின்னு வந்து சமாதானப்படுத்திட்டாங்க. அடுத்து வந்து விஜய் சார் அவர்கள் எந்திரிக்கிறாங்க. விஜய் சார் எந்திரிச்சு என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, எந்திரிச்சு நாங்களும் எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிட்டு அந்த இதுக்கு போயிட்டு வந்திருப்பார். நேற்று வந்து ஹேண்ட்லூம் தினம், கைத்தறி நெசவாளர்கள் தினம், அதுக்காக வந்து போயிட்டு ஃபங்க்ஷனை எல்லாம் தொடக்கி வச்சுட்டு வந்துட்டு அந்த காவேரி பிரச்சனை வந்து எங்களுக்கு வந்து ஒரு மக்களின் உயிர் ஆதாரம், நீரின்றி அமையாத உலகு, அந்த மாதிரி இதை வந்து நாங்கள் வந்து பொலிட்டிக்கல் பட்ட விரும்பலை. அது வந்து நம்ம எப்படியாச்சும் அதுக்கான சொல்யூஷன் தான் தர விரும்புகிறோம். அந்த மாதிரி டீசெண்டாக முதல்ல எல்லாமே இது தான் பேசணும், தடுமாறாமல் இது தான் பேசணும்னு சிஎம் என்ன பண்ணுறாருன்னா, அவர் இது தான் பேசணும்னு ஆல்ரெடி வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்துடுறாரு. கூடவோ குறையவோ எதுவுமே பேசுறதில்ல. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சும்மா எந்திரிச்சு இதெல்லாம் பேச மாட்டார். அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க தான் அடுத்த ஸ்டெப்பு தான் இதெல்லாம் எந்திரிச்சு இது பண்ணி வர்றாங்க. முதலமைச்சர் வந்து இதுதான் பேசணும், ஆல்ரெடி என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அது வந்து உயிராதாரம், நாங்கள் வந்து பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ண விரும்பலை, இது வந்து ஸ்மூத்தாக தான் முடிக்க பார்க்குறோம், எப்படியோ பேச்சுவார்த்தையோ ஏதோ நடத்தி ஃபஸ்ட்டு வந்து லெட்டர் அனுப்பணும், ஜல்சக்தி இதுக்கு வந்து லெட்டர் அனுப்பணும், பிஎம்முக்கே நேராக லெட்டர் அனுப்பணும். அவங்க வந்து அந்த லெட்டர்லேயே ஒத்துவரல, அதனால வந்து கோர்ட்டுக்கு வந்து கேஸ் போட்டோம் அப்படின்னு வந்து நாங்களும் ஸ்டெப் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சிஎம் சொல்கிறாரு. அதே மாதிரி குறுவை சாகுபடிக்கு வந்து நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து அந்த நிவாரணம் வந்து வழங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நறுக்குன்னு ஒரு கருத்தை போட்டு விடுறாரு. அரசியல் தான், நாங்கள் தான் சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் முன்ன பின்ன பேப்பர் படித்தா தானே தெரியும் அப்படின்னு சரக்குன்னு ஒரு ஊசி இறக்கி விட்டாரு. அது எப்படி எல்லாமே அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வர்றாங்களா, இதுதான் பேசணும்னு ஸ்கிரிப்ட் எழுதி வர்றாங்களான்னு தெரியலைங்க. இவர் இருந்துக்கிட்டே அது வந்து எப்போவுமே கொடுக்குற நிவாரணம். இப்போ வந்து தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்களே, அந்த நிதி கேட்குறேன். அது வந்து உங்களுக்கு முன்ன பின்ன மக்களோட பேசியிருந்தால் தெரியும்னு இவர் எங்கிட்ட எதிர்கட்சி தலைவர் வந்து உதயநிதி வந்து
சொல்லிடுறாரு. அடுத்து வந்து மேகதாது பிரச்சனை வருது, அதுக்கு வந்து நீங்கள் எல்லாம் அவங்களாம் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியிருக்கிறாங்க, நீங்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டமே கூட்ட மாட்டேங்கிறீங்க, ஏன் கூட்டி ஒரு சாலிடான தீர்மானம் எடுத்தால் தானே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆப்போசிட் இதை எடுத்துக்கிட்டு நம்ம 1969 வந்து என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், நான் அது மாதிரி சீப் பொலிட்டிக்ஸ் எல்லாம் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா அவங்க வந்து 1969 வந்து நீர்வளத்துறை அமைச்சராக வந்து இவர் தான் இருந்தார், நம்ம முன்னாள் திமுகவின் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் இருந்தார். அவர் வந்து அப்போ வந்து கட்டிட்டாங்க, அந்த துணை ஆறில் கட்டல, டைரெக்டாக வந்து இதில் கட்டல, காவேரியில் கட்டல, துணை ஆறுகள் வருது இல்லைங்களா, நமக்கு வந்து துணை ஆறுனா இங்கே நங்காஞ்சி ஆறு அந்த மாதிரி துணை ஆறுகள்லாம் நிறையா போய் தான் அந்த பெரிய காவேரியில் போய் கலக்கும், அதில் வந்து டேம் கட்டியிருக்கிறாங்க, அதில் வந்து நம்மளும் இந்த சைடும் கட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசி விட்டாங்க, மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம இபிஎஸ் அவர்கள் எந்திரிச்சு பேசினார். இப்போ எல்லாரும் தண்ணி வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்க கொஞ்சம், அது அவங்க வந்து தண்ணி வந்து ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணி உள்ள தண்ணி நிறைஞ்சு போய் தான் அந்த உபரி நீர் மட்டும்தான் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு, இது வந்து நம்ம முக்கியமான வாழ்வாதார பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து சௌமியா அன்புமணி அவங்க என்ன சொன்னால், ஒன்று வந்து அணை கட்டுங்கன்னு விட்டுருங்க, இல்லை வந்து கட்டாத, அதுக்கான என்ன ஸ்டெப், இந்த இடையில பேச்சுவார்த்தை இருக்கலாம், வேலையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விஜய் அவருங்கிறது ரெண்டு நாடு, இஸ்ரேல், ஈரான், பாகிஸ்தான், அவங்கள எதிரி நாடுகளே பேசி பிரச்சனையை சால்வ் பண்ண நினைக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம பக்கத்து ஒரே மாநிலம் தானே, ஒரு தாய் வகுத்து பிள்ளைகள் தானே, நம்மளே பேசி ஏன் சால்வ் பண்ண முடியாது, இடையில வந்து அங்கே போய் எனக்கு எது அவமானம் நேர்ந்தாலும் அதையும் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் சார் சொல்லியிருக்கிறாரு. விஜய் சார்கிட்ட வந்து நானும் ஒரு ரெக்வஸ்ட் வைக்க விரும்புகிறேன். மக்கள் தானே எஜமானர்கள், மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, அதனால வந்து இது வந்து ஆக்சுவலாக உங்கள் டியூட்டி. இப்போ வந்து நான் வந்து ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், இப்போ சில கஸ்டமர் வந்து போனால் வந்து வாங்கன்னு வரவேற்கிறாங்க, சில கஸ்டமர் வந்து வெளியே வச்சு அனுப்பிச்சுடுவாங்க, சில கஸ்டமர் வந்து என்னையா சும்மா கூப்பிட்றீங்க, என்னையா சும்மா கூப்பிடாதீங்கன்ட்டு மூஞ்சியில் சோட்டா வளர்ச்ச மாதிரியே கேட்பாங்க, ஃபாலோ பண்ணாலும் கஷ்டமாக இருக்கும். அவங்கக்கிட்ட வந்து என்ன சொல்கிறது, அது வந்து இன்சல்ட்டு தான், என்ன பண்ணுறது, அதை தொடச்சி போட்டு மறுபடியும் வேலைக்கு போயிட்டு ஏதோ கிடைக்கிறத வந்து பிளான் பண்ணணும். ஆகையால் இதில் வந்து அவமானம் இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க சார், நம்ம என்ன இதை செய்கிறோமா செய்யலைங்கிற மாதிரி தான் மேட்ரு. இல்லை இடையில் நிற்கிறதுக்கு வந்து வேலையே இல்லை, இது வந்து அவருக்கு நல்லாவே தெரியும், அவர் பல மூவி நடிச்சிருக்கிறாரு, பல பிஸ்னஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. சொல்கிறேன், நானும் நம்ம டெய்லி லைஃப்பில் மானங்கட்டு போய் தான் தெரியும், அது மாதிரி நானும் சொல்கிறேன். அகுமானங்கள்ங்கிறது ஆப்புங்கிறது அங்கங்கே தான் இருக்குங்க, ஆனால் சீனிவாசன் மாதிரி நம்ம தான் பார்த்து உட்காரணுங்கிற மாதிரி. இது வந்து பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குங்க காவேரி பிரச்சனை. இதுக்கு வந்து என்ன தான் சொல்யூஷன் அப்படின்ட்டு பார்த்தா நேற்று அது எனக்கு சட்டசபையில் வந்து ஒன்றும் பிடிக்கவே இல்லைங்க. ஆனால் ஒன்றுனா இப்போ தலைவர் எதிர்த்து பேசினா ரெண்டு சைடுமே, ரூலிங் பார்ட்டி, ஆப்போசிஷன் பார்ட்டி, பக்கத்தில் இருக்கிற பார்ட்டி எல்லாரும் கேட்டால் ஏதாச்சும் ஒரு கருத்து பேசி எதுக்குங்க கை தட்டுறீங்க, அவங்க வந்து இன்னும் பிரச்சனை தாங்க பேசுகிறாங்க, பேசுறது பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண மாதிரி கை தட்டுறாங்கங்க, கை தட்டுறதை வந்து கேன்சல் பண்ணுங்க. அப்புறம் வந்து புகழ்றது, மாண்புமிகு தலைவர், தங்கமிக்க தலைவர், புரட்சி தலைவர், புகழுங்க, வெளியே வந்து புகழுங்க. பாராளுமன்றத்தில் வந்து அது பதிவாகும் தான், ஆனால் பாராளுமன்றத்துக்கு நம்ம எதுக்கு போகிறோம், நம்ம பிரச்சனைக்கே டைம் இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, ஆறு குளம் ஏரி குட்டை கம்மாய் எல்லாம் டஸ்ட்டாக இருக்குது, நல்ல எஜுகேஷன் சிஸ்டம் இல்லை, ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியாக இருக்குது, வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்குது, திருப்பூர்லாம் நொடிஞ்சு போய் கிடக்குது, கோயம்புத்தூர் நொடிஞ்சு போய் கிடக்குது, ஏஐ வந்துருச்சு, எல்லாத்துக்கும் வேலையில் இப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் ஒன்று டேபிளை தட்டுறீங்க, அதுக்கு ஒரு 2 நிமிஷம் பாஸு, எல்லா சைடும் தான். நான் டோட்டலாக நீ தப்பாக நினச்சிக்காதீங்க, சும்மா ஃபன்னாக ஜோக்காக ஸ்போர்ட்டிவாக எடுத்துங்க. ஸ்போர்ட்ஸ் என்னமோ சாதித்த மாதிரி இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு போட்டி போடுற மாதிரி எல்லாருமே கை தட்டுறாங்க, கை தட்டுறதை வந்து ஸ்டாப் பண்ணுங்க. அதுலேயே ஒரு 10-20 நிமிஷம் ஓட்டியிருப்பாங்க போல் கை தட்டி. அடுத்து வந்து புகழ்ந்து பேசுறதுக்கு ரெண்டு சைடும், இங்கிட்ட புகழ்ந்து அவங்ககிட்ட, இங்கிட்ட பேசுகிறப்ப இங்கிட்ட தலைவரை புகழ்ந்து, அங்கிட்ட பேசுகிறப்ப அங்கிட்ட தலைவரை புகழ்ந்து 1/2 மணி நேரத்துக்கு மேலே வேஸ்ட்டு பண்ணிடுறாங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. தேவையில்லாத வெட்டி கதையெல்லாம் சில டைம் பேசுகிறாங்க.
அதையும் க்ளோஸ் பண்ணணும். இந்த பிளானுக்கு வந்து சுமூகமாக ஒரு பிளானை முடித்து மேகதாது பிரச்சனையை முடிச்சு விடுங்க. அந்த மேகதாது பிரச்சனை அப்பப்போ ஒரு ஹாட் டாபிக் எடுத்துக்கிறாங்க. மேகதாது பிரச்சனை மட்டும்தான் பிரச்சனையா, ஏகப்பட்ட பிரச்சனை டெவலப் பண்ண வேண்டியது வந்து ஒன்றா இருக்குது. அதுதான் முக்கியமாக நம்ம கல்வி, விவசாயத்துக்கு வந்து நீர்ப்பாசனம், இருக்கிற ஆறு ஏரி கம்மாய் குட்டையை வந்து க்ளீன் பண்ணுறது, மண் ஆல்ரெடி ஆட்டை போட நினைக்கிறவங்கள வந்து தடுக்கிறது, ஏகப்பட்ட வேலைகள் இருக்கிறது. க்ளீன் பண்ண வேண்டியது, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அதையும் கொஞ்சம் சீரியஸாக எடுத்து பாருங்கன்னு அன்போடு வேண்டிக் கொண்டு என்றுடன் விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம். செல்வன் சோவா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.